வந்துட்டுங்க ஐயா குரு அவ்வளோ கோபத்தோடு போகிறாரு. என்னுடைய குருவானவர் எப்படியா இருந்தாலும் நீ தர்மராஜா மடல் இருக்க தேர்ல கட்டி சேவாதி பட்ட கொட்டு தான் இருக்கிறேன். அவ்வளோ கோபத்தோடு போகிறாருங்க. ஐயா எங்க 105 பேருக்கு வாஜியார் அவரு 105 பேருக்கு வாஜியாருங்க. யாரையும் அசைக்க முடியாது. வாஜியார்லாம் எல்லா வித்தையும் கத்து கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் வித்து அவங்களுக்கு வச்சிருப்பாங்க. அதான் எங்க வித்தையை காமிச்சு இன்னைக்கு இஷ்டம் போறாரு சென்றிருக்கிறார். ஆமாங்க தருமன். ஆமா அவனை கட்டு இழுத்துன்னு வந்து விட்டால் ஆமா பாண்டவர் ஆங்காங்கே அப்படியே சேர்த்து போடுவாங்க. ஆமாங்க அந்த தேவடியா பசங்க என்ன சாவறானுங்களோ அந்த தேவடியா பசங்க சேர்த்தா இந்த நீயே ஆள போறங்க. ஆனந்தமேட பிறந்து பாரு. ஆமாங்க முக்கியமா சொத்தாட இருந்து பாரு தெரியும் எனக்கு. அதனால தாங்க நீ பிச்சைக்கார பையன். நான் பண்றதுங்க நான் 10 மேல தூங்குறோம்னா 10 மேலே தூங்குறேன். திடீர்னு கொளுத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அப்படியே போக வேண்டியதான் 10 மேலே. யார் எங்களை கொளுத்துறதுக்கு? யாரும் கிடையாதுங்க. டேய் ஐயா பாண்டவர் 5 பேர்ல 5 பேர். ஆனா தர்மம் நல்லவன் தான் மாவன். ஆமாங்க எப்படி நான் நல்லது சொன்னாலும் சரி நல்லது சொன்னாலும் சரி நான் கெட்டது சொன்னாலும் சரி கெட்டதே சொன்னாலும் சரி என் வார்த்தையை மறு வார்த்தை பேச மாட்டாருங்க எங்க அண்ணன் தருமா. ஆமா ஆனா உனக்கு இது மது சோறு ஒண்ணு பீமச்சந்திர மகாராஜ் இப்படி பீசல ஆகுது. பேசலாம் பயம் யாருக்கு பேசுற? உனக்குதான். ஐயா ரொம்ப பேர் அப்படி நினைப்பாங்க. எல்லாருமே நினைக்கிறாங்க துரியோதனை கண்டா பீமச்சந்திர மகாராஜா கண்டா துரியோதன மகாராஜாக்கு பயம் அப்படி சில பேர் நினைவாங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு பயனா இல்ல. பயம் கிடையாது. எதிர் வந்தா பழுன்னு கூட்டு விடுவேன். எனக்கு தெரியும் எங்க ராஜா எவ்வளவு பெரிய. நான் எப்ப வீர இப்ப சொல்றேன் பாரு. சொல்லுங்க. அந்த பீமங்கிறான் பாரு. ஆமா அவங்க வருவான். ஆமா அந்த கட் அவுட் வர்றாரு. நாங்க பாரு. நீ நான் இந்த தேர் வழியா வருவேன். இந்த மாட்டு கோட்டை வர மாட்டு கோட்டை தான் வருவேன். நான் உனக்கு பொருத்தமா நடங்க. நான் இந்த வழியா வரேன். நீங்க இந்த வர நான் வரும்போது ஏன்னா பாட்டுச்சுனா ஆமாங்க சும்மா ஏர்மாடு மோர்சின் வராது. அப்படியே ஏர்மாடு மோர்சின் வருமே. அது வேறு மோர்சின் வரும். அப்படியே மோர்சின் வருவாரு. டேய் நீ சும்மா இருப்பியா? ஒரு பிச்சைக்கார பையன். ஆமாங்க சைலன்ஸ். ஒரு பிச்சைக்கார பையனுக்கு அவ்வளவு மரபு இருக்கும்போது அவ்வளவு மரபு இருக்குதுடா. இந்த உலகத்தையே ஆமாங்க அடக்கி ஆளுகின்றாரு. அப்ப எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். நீ டில்லி ஏர்மாடு வேற மோரிக்க தேவை இல்லையா? ஒரு பேச்சுக்கு அந்த பீம இங்க வருவான். இங்க வராருங்க. நான் இங்க வந்துடுவேன். நீ இந்த ரோட்டல வர ஏன்னா கெட்ட பார்த்து அப்படியே கம்மி விடுவான். அப்படியே நின்று விடுவாரு அவரு. நான் மனசுல நினைக்கிறது ஆமா காலாவோ இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்ன கால் வைடா முன்னாடி எடுத்து வைடா பாத்துக்கிட்டே இருப்பீ. அப்படியே மனசுல குமுறுவோம். நானு அப்படி எடுத்து முன்னாடி ஒரு கால் வச்சா நீ என்ன பண்ணுவ மகாராஜா? அப்படியே இந்த தெருவா நோஞ்சு அந்த தெருவா போடுவேன். சரியான மகாராஜா போயிருக்கா? இல்ல நல்ல மகாராஜான்ற. அதான் என் ஞாபகத்தையுமே உன்ன சாவலினியா எதுக்கு போவேன். ஆமாங்க பழுக்குன்னு கொடுக்கும் அடிப்பாரு. யாருக்கு மாதிரி கைமாய் போடும்? உனக்கு தாங்க. பிச்சைக்கார பசங்க பணக்கார வாங்க கூடாது. துஷ்டனை கண்டா தூரம் ஒரு அடி. அதாங்க நீ நல்ல மகாராஜா. அதான் இந்த தர்மம் ஒரு ஆளு. ஐயா இன்னைக்கு குரு போகிறாருங்க. எங்க வாஜார போகிறாரா? ராஜார் கட்டி சொல்றாருங்க. பேசினாக்குறோம். ஆமா நான் ஒரே புஸ்தகம் பாத்தனியா விட்டு விடுங்கள் மன்னா. ஐயா விட்டு விடுங்கள் மன்னா. தர்மராஜா கட்டி தர்மராஜா ஐயூராருங்க. ஆமாங்க கட்டி இருந்தா வருவாரு. தர்மராஜா ஐயூராரு கேட்டா விட்டு விடுங்கள் மன்னா. விட்டு விடுங்கள் மன்னா. பாரு உனக்கு எந்திரா
ஐயோ மன்னா துரிய மன்னா கருமராஜாங்க கொண்டு கேக்கல விட்டுடுங்க மண்ணா விட்டுடுங்க மண்ணா விட்டுடுங்க மண்ணா டேய் நான் எங்க வாத்தியார் மாதிரி எங்க வாத்தியார் குரங்கு கட்டி சொன்ன வாயிடா இதுதான் அங்க பாறானே ஐயோ 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 மன்னா டேய் எங்க வாஜாரா குருவே குருவே உன்னை எப்ப குரங்கு கடிச்சது போ சொல்ல கடிச்சது என்னாச்சு குருவே மன்னா என்னென்று சொல்லுதே மன்னா துரிய மன்னா குருவே துரிய மன்னா முன்னோடு வந்த வீரர்கள் ஆமா அவரு எங்க உண்மை இந்த நிலைமை வீரர்கள் அனைவரும் அழிந்து விட்டார்கள் என்னை இந்த நிலைமைக்கு செய்தவன் யார் தெரியுமா யாரு பாவி அடிமன்னன் தானோ அலங்கோலம் செய்தான் அன்றோ மன்னா துரிய மன்னா குருவே அது மன்னனா அந்த சிறுபையில் இருக்கின்றானே அபிமன்யு ஆமா அவன்தான் காவலாக இருந்தான் தருமனுக்கு தருமனுக்கு அவன் தம்பிமார்கள் பீமான் அர்ஜுனன் சகல 4 பேர் காவலு அவர்கள் 4 அங்கு இல்லை ஏனென்றால் வீரர்கள் சென்றார்களே கட்டை கலைத்து விட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வீராபிமன்யு தான் காவலாக இருந்தான் சரி அவரிடத்திலே சென்று தருமனை பார்க்க வேண்டும் வழிவிட வேண்டும் என்று கேட்டேன் பயவரன் கேட்டா இருவரும் ஒருவருக்கு ஒரு யுத்தம் ஏற்பட்டு குரு என்று பாராமல் என்னை இப்படி அலங்கோலம் செய்து விட்டான் மன்னா அவன் தான் காவலாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த தம்மா கிச்சாமைன உணவாய் ஏடா ஆமா மன்னா ஏன் 105 பேருக்கு ஆமாங்க வில்குரு ஆமாங்க பாருங்க தனுர்வேத மந்திரத்தை சிக்க கற்றவர் குரக்கச்ச மாதிரி ஆகி போயிட்டு இருக்கிறாருங்க குரு டேய் எங்க 105 பேர் எங்க ஆஜராட்சி அந்த தம்மா பையனா அந்த பையன் எங்க அங்க குரு அந்த பாடி இடத்துல குருவே கொஞ்சம் நீ உங்க நான் பழுகு பொண்ணு 4 கொடுத்துட்டு வரேங்க மன்னா ஜெயம் இன்னும் யாருடைய வேறும் கீர்த்தியும் சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் கீழ்நெல்லி கிராமத்தை சேர்ந்த இன்னும் ராஜேந்திரன் ஐயா அந்த தம்மாமா வீராபிமன்யு ஆமா உன்னையே இப்படி அலங்கோலம் செய்துக்கிறானா ஆமா உயிரா இருக்கலாமா இதோ போற மாதிரி பழுகு 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 பழுகுன்னு ஆமா மன்னா நீ செல்ல வேண்டாம் யுத்தத்திற்கு நீ செல்லக்கூடாது அவன் சிறு பயல் இளமைக்கு இளமை துடிப்பு துடிப்பு உன்னுடைய மகன் இருக்கிற இளஞ்சனகுமாரன் ஆமா என் குழந்தைக்குது இன்னும் இளஞ்சனகுமாரன் இருக்கின்றான் அல்லவா அவனை அழைத்தால் அபிமன்னை கொண்டு விடுவான் நமக்கே வெற்றி மன்னா சரி குருவே நீ போ ஆகட்டும் போ 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 அவ்வளோ அடிங்க அந்த தம்ம மாதிரி அப்படி அடிக்குதா ஆமாங்க அவங்க அதை அப்படி மாதிரி கொஞ்சம் திமிர் பிடிச்சுதான் நினைக்கிறேன் உங்க பிள்ளை அனுப்புங்க அபிமன்னை கொண்டாரு உங்களுக்கு பேர் கிடைக்குங்க என்னப்பா அபிமன்னனையே கொண்டு விட்டாரு உங்க பிள்ளைக்கு பேருங்க இப்ப நீ என்ன பேர் என் முள்ளியும் பண்ண உங்க முள்ளியும் அடிப்பாரு அந்த தேவடாளுக்கு போனது எப்படி அடிக்குது பார்த்தியாது ஐயோ ராமா எல்லாம் எங்க செஞ்சு எல்லாம் தொந்தலாம் வேற எதுவும் இல்லையா உங்க பிள்ளை அப்படி சரி என் போயிட்டு ஐயா
ராசு. ஆகட்டும் ஐயா. நான் யார் என்று தெரிகிறதா? நல்லா தெரியும். இந்நாட்டு இளவரசன். இளவரசர். ஆமா. ஆமாங்க. என்னுடைய நாமதேயமோ ஆமா. இலச்சன குமாரன். ஓ. ஆனா 32 லட்சம் கேள்விப்பட்டுக்கிறேன். உனக்கு 30 அப்படி இருந்தாலும் உனக்கு 33 லட்சம்ங்க. எப்படி? உனக்கு ஆணிகாலாசியா? ஆணிகாலா? யாருக்கு ஆணிகாலு? யாருக்கு ஆணிகாலு? சாட்டி போய் கேட்டாரா? யாருக்கு ஆணிகாலு? இது பாருங்க. யாருக்கு ஆணிகாலு? எவ்வளவு அடிக்கிறா அடி. என்ன அடிச்சு வந்த நீ அடி சொல்ல வச்சுக்க போற. நான் ஏன்டா வச்சுக்கிறேன்? நான் ஏன் வச்சுக்கிறேன்? ஏய் போ 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 அப்பா சொல்லிக்கிறாரு போங்க. பாத்து போ. போ சொல்ல புல்லு தடி வந்துட்டு போற. அப்பா வணக்கம் அப்பா. ஏன் கண்ணியா மணியா சீனியா கண்ணாடியா சக்கரவியா இன்று 13ஆம் நாள் தான் நம்முடைய குரு சென்றார் பாடி கூட நாம் தேடி. ஆமா. அங்க யாரோ ஒரு அபிமானம் தம்ம மதிக்கிறானா? நம்ம வாஜர அடிச்சு தட்டுறோம். வாஜர அடிச்சு தடுத்து விட்டானா? அதனால நீ போற. அந்த அபிமானம் நை துண்டு துண்டா நட்ற. ஆகட்டும் அப்பா. போய் வா. விடை அது கொடுங்களப்பா. போய் வா. அந்த சிறு பையன் வந்திருக்கிறானா பார். பாருங்க. ஏய் நீதான் சண்டைக்கு வந்திருக்கிறாயா? இவரேதான். ஓய் அவரு அங்கதான் வந்து நீதான் சண்டைக்கு வரீங்க. ஐயா இப்போ நான் சண்டைக்கு வந்துக்கிறேன். இப்போ கூட நீ வரல. நீ உட்கார்ந்து நிக்கற அவரேதான் வந்துக்கிறாரு. சண்டைக்கு வந்துக்கிறார். வாங்கி போறது. அண்ணா அண்ணாவா? என்ன விஷயம் வந்திருக்கிறீர்கள்? எங்கடாங்கற அண்ணா அடுப்புல. ஏய் எதற்கா வந்தீங்க? சண்டைக்கு வந்திருக்கடா. யாரை பார்க்க போறா? பெரிய தண்டை. ஆஹா. பெரியப்பாவை பார்க்கண்டா வயூரா. அண்ணா இன்று போய் நாளை வா அண்ணா. டேய் அதெல்லாம் முடியாது. பாரியா இல்லையா? பெரிய தண்டை பார்த்தே ஆக வேண்டும். வயூரே. இல்ல இவரு எவனோ வழி கேக்குறாரு. டேய் இத நேரம் இல்ல நேரம் கிட்டிட்டா சில பேர் தானா தேடின்னு வருவான். ஆமா. நேரம் கிட்டிட்டா உனக்கு நினைக்கிறேன். யாருக்கு? டேய் போய்ட்டா நல்லது. டேய் இல்லனா உயிர் இங்கே பூடும். பலால குத்துடு வெச்சுக்க. போட்டா விட்டு புட உனக்கு இப்போ. டேய் நீ கை சொல்சல இப்படி இப்படி ஓடுறா. டேய் நீ எங்கடா எனக்கு கொடுக்க போறீங்க டேய்? ஓ ஐயா டேய் என்ன பத்தி தெரியாதா? டேய் போய் ஓட போறீங்க இல்லடா? ஆளா கறப்ப போறாடி வே. போய் கோலா நகரல வந்து. ஆளா கறப்ப போறாடி. நந்து ஓடி போறேன். ஐயா கொஞ்ச நேரம் இருங்க ஐயா. ஐயா கொஞ்ச நேரம் இரு. உயிர் நான் ஆசையா நடந்து ஓடி போறேன். ஐயா இல்ல மர ஏய் கட்டாகுது. எனக்கு வீட்டு பத்தல. எனக்கு பத்தல. அவருக்கு தான் கட்டாகுது. அவங்க ஊர் தான் நல்ல ஊருங்க. ஐயா அவங்க ஊர் தான் நல்ல ஊரு. நான் சாவ போறேன் எல்லாரும் சொல்லிட்டு சாவுவாங்க. ரொம்ப நாளா சொல்லிடுறேன் சாவ போறேன். ஆமா உயிர் விட்டாலும் கலையில விடுவேன். காலையில இல்லடா டேய் கூத்து கலை. அதாங்க நாடகத்துல தான் உயிர் விட போறேன்னு சொல்லினா. நேரா தேடி வந்துச்சு இன்னைக்கு நேரம். டேய் யாரு? என்ன கூட சண்டைக்கு வந்துக்குற? பலாறு கூட்டுன்னு வச்சுக்க. ஆடாத வந்து புறம் இப்போ. ஆடாத சொல்லுங்க. ஏய் ஆனா முன்னால அந்த பைய ஏறி பாஸ். டேய் அட இத வருகுது போன் இதோ கலையில வருகுது பா.
ஐயா உயிர் பிரிந்து விட்டதா இல்லை என்று பார். இதோ பாருங்க. ஏறிக்கிட்டா ஏற்கனவே அவன் உயிர் போயிட்டுமே தாங்க இது இப்போ. இனி நீ ஏறி மெதித்து ஐயா டேய் எந்திர டேய். ஐயா உயிர் போகணும். இறந்த பேதம் உயிர் போல ஆ, செத்து விட்டுக்கிறாரு. டேய் என் தமையனும் நானும் ஒரே கல்விச்சாலையிலும் பயின்று வந்தோம். ஆமாங்க. அவர் முன்னாடி நான் பின்னாடி. நீ பின்னணி ஏனென்றால் பின்னாடி சாப்பாட்டுக்கு ஆடாடா அண்ணா செத்து விட்டாரு. செத்துட்டு பிறகு அண்ணன் எங்கிறான். அண்ணா ஐயா வாங்க. உயிர் பிரிந்து விட்டது. செத்தா கூட யார் வந்தாலும் வழி விடக்கூடாது. இனி யார் வந்தாலும் வழி விட மாட்டேன். புறப்படுங்க. மண்டலா அதிபதியா மகிழ்ச்சியாக சேர்ந்து கொண்டிருக்கிறேன். என் மகன் லட்சகுமாரன் ஐயா பிள்ளையா அவரு என் வாழ்ந்த 8 16 அடி பாய் வேண்டா. அவரு பார்த்து சமாதானம் ராஜா விட்டு புள்ள எல்லாரும் பார்த்து போய் என் புள்ளையா அப்படிங்கிறாரு நினைச்சா. முதல் நாள் அவர் அமிச்சிருந்தா கொஞ்சம் அம்மா பால் பத்திரம் அவனுக்கு முதல் நாள் அமிச்சிருந்தா ஆ. நமக்கு தாங்க வெற்றி. என்னப்பா? நமக்கு தாங்க வெற்றி. அதானே எனக்கு தெரியாது போச்சு. போனாரு, ஆ. அந்த அபிமானம் ஒரே தட்டு தாடு மேல அடிச்சாரு. போயிட்டாரு. அபிமானம் சண்டு 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 கீழிட்டாங்க. அதானே பார்த்தேன். ஏமா இப்ப யார் செத்தது? அபிமானா ஆ அபிமானம் செத்துட்டாருங்க. செத்துட்டானா? ஆமா. ஏன் ஓய்தாங்க? அவர் வரமாட்டேங்கிறாரு. வர மாட்டீங்களே. டேய் வரமாட்டேன்னு இருப்பானா? வரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. எதுக்குப்பா? இவ்வளவு நாளா போனாங்களே யாருன்னா வெற்றி பெற்றாங்களா? ஆமா. நான் தானே வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆ. அப்பா வாங்க வந்து பார்க்க சொல்லு. எனக்கு இருமாப்புல கொஞ்ச நேரம் முடியாது இருக்குதா இல்லையா? ஆனா அவருக்கு ஒரு முக்கியமான கேட்டாரு. என்ன கேட்டு? ரோஜா பூ மாலை ஒரு வருஷத்துக்கும் வேணுமா? வெற்றி மாலை உன் புள்ளி கல்யாணம் செய்யலையா? இருங்கடா குழந்தைங்க. எருக்கு பூ மாலை அப்போ? எருக்கும் மாலை வந்து கல்யாணம் சத்தம் அது எருக்கும் மாலை போடுவாங்க. ஆமா. இப்ப எருக்கும் மாலை கேக்குறியா? இப்ப யார் செத்தாங்கன்னு சொன்னா? டேய் அபிமான சத்தம் என்னடா? ஆமா, அவரு தான் செத்தாரு. அவரு தாங்க. சரி போ. வா வா அப்படியா நான் காமிக்கிறேன் எங்கன்னு. அப்படியா யானை கொஞ்சம் தவறு யானை மெரிச்சு விட்டா கூட முன்னாடி என்ன சொல்லிக்கிறாங்க? பாட போனே சாவ போனே சாவட்ட விடு. ஏடா ஐயா என் குழந்தைங்க இதோ பாருங்க. அபிமான் உன் தம்பி புள்ள அர்ஜுன மகாராஜா இருக்கிறாரு. அவரு புள்ள தமிழ்நாட்டுக்கு போகுது. ஒரு 105 பேருக்கு வாஜாரு. ஆமாங்க. எங்க வாஜாரு மேல கை வச்சுக்கிறான் அந்த பையன். மூக்கு மேல குத்தி விட்டுக்கிறாருங்க. ஐயா பாக்குறியா? அபிமான் குத்தி பாக்க. இந்த தேவடியா பசங்க எவனா பாப்பான்? ஐயோ என் குழந்தைங்கடா. இருங்க. அவங்க என்ன அப்புறமேட்டு படமாட்டுற பசங்க பார்க்க போறேன். அவன் கண்ணாடி போட்டு அது சொல்லுது. அவங்க எப்பத்தாலும் தேவடியா பசங்க கேக்குறானே. இவனே பலாமரத்துக்கு போறத படமாட்டுற சொல்லு. டேய் நீ பலாமரத்துக்கு போறதா? அது ராஜா விஷயம் வேலை சபைக்கு ஏற்காது. அதான் நான் உங்க அம்மாளுக்கு 3 ஆண்டியா இருந்துங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. அவங்க அம்மா 3 ஆண்டியா கொண்டா வச்சிருப்பாங்க. ஏன் 10 கொண்டா வச்சிருக்காங்க? அவங்க அம்மா சௌகரியம் இது. அவங்க கேட்டானே ஆமா எடுத்து போய் வச்சிருந்தாங்க. இல்லங்க அதான் சொல்லிச்சிங்க. அதெல்லாம் ஒரு நேரம் இப்பெல்லாம் இல்லை. அதான் ஐயா அபிமானம் பாருங்க. அபிமானம் யாருடைய பேரை சொல்ல வேண்டால் என்ன திருவடி ராயபுர கிராமத்தில் வாமர்த்தியா நீர்வளம் நிலவரம் கோவலா சிறங்களும் மருத்தியே என்ன வெள்ள நாய்க்கருடைய அமரர் அவருடைய குமாரராக விளங்கக்கூடிய கணபதி நாய்க்கர் அவர்கள் இன்னும் கணபதி நாய்க்கர் அவர்கள் என்னுடைய கம்பெனிக்காக 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார். நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் பெற்று பகவானுடைய கிருபைக்கு ஆண்டவன் பிரார்த்திக்கொள்வது. நன்றி வணக்கம். கொடுக்கலாம் துட்டு கொடுப்பாங்க இருப்பா. ஐயா இங்க பாருங்க. செத்துட்டாரு அபிமானம். இதுக்கப்புறம் பாருங்க பங்காளி தோசம் ஒரு முறை நம்பி புள்ளாகிறான். செவ்வாய் தோசை கேள்விப்பட்ட அது பங்காளி தோசம். பங்காளி செத்தா 16,000 பகசேவ் பண்ணணும். செத்தவருக்கு நாகதோஷம். நாகதோஷம் கிடையாதுப்பா. அவருக்கு ஆணிக்கால் தோசம். ஐயா பாத்துக்கிட்டாங்க. சரி எடுப்பாங்களா?
விட்டுக்கிறாரு என்னுடைய மைந்தன் இருந்து விட்டிருக்கிறாரு பூப்புல சேர்த்து விட்டுக்கிறாரு அந்த ஆழ்வார் மலையாடு அறிந்து கால் போட்டா உங்க செத்தாரே இல்லையா பழம் போட்டு வைக்க கூடாது கூத்துல செத்தா இந்த மாதிரி கால் போட்டு வைக்கணும் ஒரு ராஜா விட குழந்தை தெரியலடா உங்களுக்கு ஐஸ் போட்டு சொல்லிட்டா ஆருயிர் கண்மணி பெற்ற தாயை நினைந்தாயடா இவர் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு கிடக்கும் நீ கூத்துலயே சாவணும் கூத்துலயே சாவணும் உண்மையாவே கூத்துலயே சேர்த்து என்ன பண்றது மகாராஜா ஐயோ மகாராஜா மகாராஜா டீ குடித்து 5 ரூபாய் கொடுத்துட்டு வெம்பாங்க பஸ் ஸ்டாண்ட்ல 5 ரூபாய் கொடுத்துட்டு சாவா மீதி 5 ரூபாங்க ஒரு போடுறாங்க 5 ரூபாய் ஐயா மகாராஜா ஒரு கிளியை வளர்த்ததை ஒரு பூனை Maria!
மகாராஜா எவ்வளோ தூரம் கூத்து இருந்தாலும் நம்மளாம் பைக்கில் வருமே இவரு கூத்து தான் பைக்கில் கிட்ட இருந்தா கூட பைக்கில் வர மாட்டாரு பஸ்ல ஏறி உட்காந்து தூக்குற பொம்னாடி மேல பாய் எப்படியா பாய் போட்டாட பாய் மகாராஜா நீ மெயினா வச்சுக்கோ போயினா வச்சுக்கோ கூத்தாரு ஊர்ல முன்னாடி போய் இறங்கிடுவான் ஆள் ஒழியா தானே கிடக்குறான் எந்த வீட்டுல கறிக்கோய் போடுறாங்கோ அப்படியே கறிக்கோய் போயிட்டு வர பாய் உனக்கு எப்படிடா வந்தா ஏமையா ராஜா அடா பாய் அட தரிய அட சீமா எழுதுறா பாய் அழகத்தோட போட்டாட எங்கெல்லாம் உனக்கு எப்படிடா வந்தா முன்னாடி யாரு பதில் சொல்லிட்டு இப்ப மகாராஜா கல்யாணமே ஆகலன்னா முன்னாடி போய் சொல்லணும் பாய் ஐயா மகாராஜா எல்லாரும் பார்த்து முன்னாடி பாண்டிச்சேரி கூத்துனா இவர் பயில கொடுத்துருங்களா ஏற்றி என் பயில சொல்லிடுவாரு இவர் பயிர் சமாளித்தார் மாட்டார் மகாராஜா பாண்டிச்சேரியில கம்மியா கிடைக்குதுன்னு அதுல கண்ணாடி பாட்டில் வாங்கின கலகலா சத்தம் வருது பிளாஸ்டிக் பாட்டில வாங்கிக்கிட்டு பாய் ஆனா பாய் இதுக்கு அப்புறம் எப்படா வாங்கிட்டு போறேன் அது கூட போனா போடுங்க நான் வந்து புதுசுல நான் வாசல்ல பெயிண்ட் மகாராஜா அதை தவறு மாதிரி தொட்டு தொட்டு நக்கலா இருக்கும் சத்தியமா அட பாய் அந்த காலை எப்படா வரும் அடி அஞ்செல்லாம் அட பாயா தலைமா போடுறான் மகாராஜா இவர் எப்படிடா வந்தா மாதவா மகாராஜா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வளர்த்துனா மகன் லட்சணகுமாரா சுபாஜயம் சுபாஜயம் இன்னும் கீழ் கிராமம் இன்னும் கீழ் கிராமம் அருள் இதோ மகாராஜா செத்து லட்சகுமாரன் செத்து அவர் தலைமையில வைக்கிறார் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் சுபோ மகாராஜா ஏந்திரா பாய் பெரிய ராஜா அது செத்து போடுவாடா பாய் ஐயா என்ன பண்றதுங்க எனக்கு இதுல பெரிய கஷ்டங்க உன் புள்ள செத்துட்டா நீ ஐயுற நீ செத்துட்டா யார் ஐயுவாங்க அவன் புள்ளதான் ஐயுடா மகாராஜா உனக்கா கோசையா மண்டாட்டி ஐயு சொல்றேன் நீ ஐய மாட்டேன் ஐயு மாட்டேன் ராஜா வீட்டு பிள்ளை ஆமாங்க பேர சொன்ன மைந்தன் கோய்கறி போடுறாங்கன்னா அள்ளின்னு போகுங்க காரமணி கோதுற மாதிரியே கோது பாய் மேல வந்தவங்க முழங்க எல்லாம் உனக்கு எப்படி வந்தாயாமா உனக்கு மட்டும் எனக்கு வர மாட்டேன் ராஜா கோயம்புத்தாலி தியான கட்ட எடுத்துன்னு கொடுறா பாய் பாபா மகாராஜா செத்துட்டாரு ராஜ மரியாதை தூங்க சொல்லிக்கிறாங்க ஆமா ஒரு பாட்டு பாடுவா பாட்டு நீயா பாடுடு ஒரு மூஞ்சி போடுறோம் நீ ஒரு பாட்டு நான் ஒரு பாட்டு முதல்ல எடு நீ முதல்ல எடுப்பா நான் பாடுறேன் அந்த முந்திலாம் ஏறா எடுப்பா பாடுவா நீ ஃபர்ஸ்ட் பாடு டைம் ஆகுது சரி நானே பாடி பாடுவா ஐயா முந்தி முந்தி வீணாயா ஐயா முந்தி முந்தி வீணாயா முக்காரா கணபதிய முன்னடவா கணபதிய முன்னடவா ஐயா யாரே மாயா படி கேட்டு பாரு மாயா படி கேட்டு பாரு
ஐயா ஏண்டா பக்கத்தூர்ல இருந்து கூட ஒருத்தர் கூட வரலங்க சாவுக்கு. என்ன பண்றது இங்கதான் செத்தாரு. டேய் ராத்திரி எடுத்து ராத்திரி தூக்கிட்டு போட்டான். என் மைந்தன் இறந்து விட்டான். எனக்கு இதுல பெரும் கஷ்டங்க. இதுவே எனக்கு ஆழ்ந்த துக்கமாக இருக்கிறது. என்ன பண்றது மகாராஜா? எனக்கா பெரும் கஷ்டமா இருக்குது. ஒருத்தரா சாகுறாங்க. மொத்தமா செத்துற கிருஷ்ணா ஊத்தி கொஞ்சம் போடுவீங்க. ஏண்டா ஐயா கொன்றவன் யார்? அவன் அந்த அபிமன்யு. அந்த அபிமன்னன். ஆமாங்க. அவன் லேச விட மாட்டேன். விடக்கூடாதுங்க. வேகமாக ஒரு சித்திரேசம். ஆமா. என் மைத்துனன் சைந்தவனை ஆமாங்க. நான் அழைத்ததாக என்னோட மைத்துன ஆயுஷோட அதிக உச்சனியே பணக்காரன் சிரிப்பு பிச்சைக்காரங்களா வராதுடா. ஓ பணக்காரன் சிரிப்பியா? புரியுதா? சரி சரிங்க ஐயா. டேய் விஜய் ஐயா நம்ம நாடு நாடு 56 தேசத்திலே ஒரு நாடு நாடு சிந்து சிந்து மகாராஜா வரமாட்டீதா? வரவைடா. சிந்துன்றியா? சிந்து தேசம். ஐயா நல்லா சிந்துங்க. ஏய் நீதாங்க நல்ல மகாராஜா. மழை வந்தா கூட சிந்து சொல்றேன். நல்லா சிந்திட்டேன். நானு ஆமாங்க. இப்போ உன் நாசி சித்தியா மேல தொடங்கிறியே. ஆமா. நான் என்னடா சொன்னேன்? நீதான் சிந்து சொன்னியா? டேய் முட்டாள். அதல்லடா. சொல்லுங்க ஐயா. சிந்து தேசம். ஓ சிந்து தேசம். புரியுதா? மூ சிந்து கிடையாது. அதல். ஏய் ஆ தட்னா ஐயோ தலை போய் வெயிட்டுள்ள போற நாடு. ஆஜா 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 எப்படி அடி பாருன்னு தெரியல. சிரிக்காத மரக்கட்ட சுத்தா. ஏய் சிந்து தேசம். சிந்து தேசம். ஜமசந்தாய் சிந்துபதி. சீதபேதி. உங்க அப்பா சீதபேதி வாங்க. ஐயோ ஐயோ சிந்துபதி. சிந்துபாதி. அப்பா சிந்துபாதி. கரெக்டா சொல்ற மத்திய. ஆமாங்க. சிந்துபதி குமாரன் எனக்கு காட்சி மாசம் வந்த காட்சி கேட்காது. அடியார் நாம தேயம் கைத்தரசே. சனி மகாராஜா வாங்க. 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 கண்ணாடி பையா என்னங்க? ஐயோ பவுன் அடிக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆமா. நான் சனி மகாராஜா நான் சொன்னேன். பேரா சைத்தரசன் ஜெயித்தரசன். சைத்திய மகாராஜன். புரியுறதா? புரியுது ஐயா. அது
உடம்பு அப்படியே போடும் பெரிய எடுத்து மாப்பிடுறா பெரிய எடுத்து மாப்பிள்ளை. 100 பேர்கள் சைலன்ஸ் சைலன்ஸ் ஏமா பாண்டவர்கள் கையா இவ்வளவு நேரம் தூங்கி தான் இந்த தூங்கி பேசி கிடக்குறா. சொல்லு மகாராஜா. பணக்காரன் பெருமை தெரியல தெரியலீங்க. நான் பொண்ணு அங்க இருக்குன்னு தெரியல ஆமா. கௌரவர் 100 பேர்கள் பாண்டவர் 5 பேர் பாண்டவர்கள் 5 பேர்கள் 105 பேருக்கும் 105 பேர்களுக்கும் ஒரே ஒரு தங்கை தங்கை. துர்ச்சலை எத்திரம் செய்கிறேன். டேய் 105 பேருக்கு நான் ஒரே ஒரு மச்சான் மச்சான் வாயில வச்சா மச்சான் மச்சான் வாயில வச்சா வாழா மச்சான். என்ன மச்சான்? இதெல்லாம் உனக்கு சாத்தியமா வருமா? பாட்டு வருதோ இல்லையோ உனக்கு சாத்தியமா வரும். போடுங்க. அதானா ஆகட்டும் ஐயா. நீனா எதுவுமே சொல்ல வரலன்ற. தப்பா பேசுன தப்பாடி வேண்டியா? போடு. டேய் நீ தப்பா பேசுன நான் பேச மாட்டேன் ஐயா. அம்மா தாலியை புடுங்க விட்டு ஐயா நெடுக்க ஏறினா அத்துதான் வச்சுக்கிறேன். அத்துதான் வச்சுக்கிறேன். நீங்க அப்படி பேர் எடுத்து மாப்பிடுறா ஆமாங்க. அப்ப நான் சொல்றேன் என்ன சாமர்த்தியம் உன் முன்னாடி கேட்டா தெரியும். உன் சாமர்த்தி ஏன் சாமர்த்தி என் முன்னாடி போய் கேட்கணும். ஆனா கல்யாணம் தான் அவளை ஒரு வாட்டி கூட ஒரு மனுஷனா பார்த்தா எத்தின் தடவை ஆகும். எங்க அம்மாவை போய் கேட்டு பாரு. அம்மா போய் கேட்டா எங்க சாமர்த்தி சொல்லுவாங்க. ஏன் எப்படி உங்க அம்மா சாமர்த்தியம் ஏன் சாமர்த்திங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி படிச்சாங்க, எப்படி போனாங்க. வயதுக்கு எப்படி படிச்சாங்க எப்படி வளர்த்தீங்க அதாங்க. எங்க அம்மா பத்தி சொல்லுங்க ஐயா. அதல்லப்பா ஆ. மற்றவள் மின்ன சரிகை ஒரு பொண்ணு